BP 180 திரைவிமர்சனம். தன்யா ரவிச்சந்திரன், டேனியல் பாலாஜி, கே பாக்கியராஜ், அருள்தாஸ், ஜாக் அருணாச்சலம், ரங்கா மற்றும் பலர் நடிப்புல JP இயக்கத்துல ஜிப்ரான் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் BP 180. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சென்னை காசிமேடு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவர் தன்யா ரவிச்சந்திரன் போலீஸ் இன்ஸ்பெக்டர், முன்னாள் MLA, மருத்துவ செயலாளர் என்று யாருடைய மிரட்டலுக்கும் உத்தரவுக்கும் அடிபணியாமல் நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்கிறார். இதனால் அந்த பகுதியில் உள்ள பயங்கரமான ரவுடி டேனியல் பாலாஜி அவருக்கு கொலை மிரட்டல். இந்த விவகாரத்தில் தலையிடும் சென்னை காவல்துறை ஆணையர் டேனியல் பாலாஜியை அழைத்து மிரட்டி அசிங்கப்படுத்தி விடுகிறார். இதனால் கடும் கோபமடையும் டேனியல் பாலாஜி காவல்துறையின் எச்சரிக்கையும் மீறி தன்யா ரவிச்சந்திரனை பழிவாங்க துடிக்கிறார். அதன் பிறகு நடக்கும் சம்பவங்களை விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் லாஜிக் மீறலோடும் சொல்வதுதான் BP 180. கதையின் ஹீரோனியாக மருத்துவர் தங்கம் என்ற கதாபாத்திரத்தில் தைரியமான பெண்ணாக நடித்திருக்கும் தன்யா ரவிச்சந்திரன் அளவான நடிப்பு மூலம் அசத்துகிறார். என்னதான் மிரட்டல்கள் வந்தாலும் தனது மருத்துவ பணியை நேர்மையாக செய்து முடிப்பதில் முனைப்பு காட்டுவதும், எதிரிகளின் மிரட்டல்களை அலட்சியமாக கடந்து போகும் காட்சிகளில் அசால்ட்டாக நடித்து அசத்தியிருக்கிறார். காசிமேடு ரவுடி அர்னால்டு கதாபாத்திரத்தில் டேனியல் பாலாஜி செய்யும் அலப்பறைகள் கொஞ்சம் ஓவராக இருப்பது போல் தோன்றினாலும் படத்தின் தலைப்புக்கு ஏற்றவாறு தன்னிலை மறந்து செயல்படும் விதத்தை தனது நடிப்பில் மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இயக்குனர் கே பாக்கியராஜ் அழுத்தமான கதாபாத்திரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாலும் இரண்டாம் பாதிக்கு மேல் அவரது கதாபாத்திரம் பலம் இழந்து விடுகிறது. முன்னாள் MLAவாக நடித்திருக்கும் அருள்தாஸ், காவல்துறை ஆணையராக நடித்திருக்கும் தமிழ், சமூக ஆர்வலராக நடித்திருக்கும் ஜாக் அருணாச்சலம், ஹீரோயினி தங்கியாக நடித்திருக்கும் ஸ்வேதா டோரத்தி, சகோதரராக நடித்திருக்கும் ரங்கா, தோழியாக நடித்திருக்கும் நயனா ஆகியோர் கொடுத்த வேலையை குறையின்றி செய்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராமலிங்கம் இருள் மற்றும் பகல் இரண்டிலும் தனது கேமரா மூலம் மாயாஜாலம் செய்திருக்கிறார். பாடல்கள் இல்லை என்றாலும் தனது பின்னணி இசை மூலம் காட்சிகளில் இருக்கும் பதற்றத்தை பார்வையாளர்களிடம் கடத்தியிருக்கும் இசையமைப்பாளர் ஜிப்ரான் இரண்டு முக்கிய கதாபாத்திரங்களின் மனநிலையை தனது இசை மூலமாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். படம் தொடங்கியது முதல் இடைவேளை வரை பெரும் எதிர்பார்ப்புடன் படம் நகரும்படி காட்சிகளை தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் இளையராஜா சேகர் இரண்டாம் பாதி கமர்ஷியல் பாணியில் பயணிக்கும் போது அங்கேயும் சில திருப்பங்களை வைத்து திரைக்கதையின் பரபரப்பு குறையாமல் படத்தை தொகுத்திருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் JP அரசு மருத்துவமனை பெண் மருத்துவர் மற்றும் ரவுடி இடையிலான மோதல், அதனால் ஏற்படும் விளைவுகளை வைத்துக்கொண்டு மேக்கிங் மூலம் பார்வையாளர்களை முதல் பாதி முழுவதும் மிரள வைத்து விடுகிறார். அதே சமயம் சில காட்சிகள் மூலம் லாஜிக் மீறல்களில் திரைக்கதையை சிக்க வைத்து வழக்கமான கமர்ஷியல் படமாக முடித்திருக்கிறார். மொத்தத்தில் BP 180 பாதிப்பு இல்லை.